யோ டாடா என்னையா பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற ஷாக் தாங்க ஃபர்ஸ்ட் வந்தது இந்த ஹேரியர் அப்புறம் சஃபாரினுடைய குளோபல் என்கேப் 5 ஸ்டார் ரேட்டிங் ரிப்போர்ட்டை பார்த்த உடனே ஒரு ஃபுல் 5 ஸ்டார் ரேட்டிங்கோட இந்த ஹேரியர் அப்புறம் சஃபாரியை லான்ச் பண்ணியிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். இந்த வீடியோல ஹேரியர் மற்றும் சஃபாரிக்கு கிடைச்சிருக்கிற இந்த குளோபல் என்கேப்னுடைய 5 ஸ்டார் ரேட்டிங்கை டீகோட் பண்ண போறோம். எதனால இந்த கார்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கப்பட்டது, அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்தியாவில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார்கள்லயே அதிகமான பாயிண்ட்ஸை வாங்கி 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கி இருக்கிற கார் அப்படின்னா இந்த ஹேரியர் மற்றும் சஃபாரி தான். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும் இல்லையா? வாங்க பார்த்துடலாம். ஸோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். யூஸ்வலாக ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு கார் மாடலை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சில காலம் கழிச்சு ஒரு மாதமோ 2 மாதமோ ஈவன் சில வருடங்கள் கழிச்சு கூட இந்த என்கேப் ரிப்போர்ட், இந்த கிராஷ் டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. அது வரைக்கும் அந்த கிராஷ் டெஸ்ட்டுக்கு நாங்கள் வெஹிக்கிள் அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த காரை விற்பாங்க. பட் இங்கே டாட்டானுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வேற லெவலுக்கே போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 17 அக்டோபர் மத்தியான டைம்ல இந்த கார் லான்ச்சை பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு 1 hour முன்னாடி குளோபல் என்கேப் அவங்களுடைய ரிப்போர்ட்டை லான்ச் பண்றாங்க. ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்கை கொடுக்குறாங்க இந்த சஃபாரி மற்றும் ஹேரியர் கார்களுக்கு. ஸோ இப்போ லான்ச் பண்ணும்போது டாடா மோட்டார்ஸ் சஃபாரி மற்றும் ஹேரியரை 5 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட கார்கள் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் அவங்க ஒரு ஸ்டெப் ஹையராக போயிட்டாங்க. குளோபல் என்கேப்னுடைய ரேட்டிங்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே பாரத் என்கேப்புக்கு இந்த 2 கார்களை நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்படின்னு டாடா மோட்டார்ஸ் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஏற்கனவே 30 கார்கள் வெயிட்டிங்கில் இருக்கு இல்லையா பாரத் என்கேப்பில். ஸோ அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் டாட்டானுடைய சஃபாரி மற்றும் ஹேரியரும் இருக்குது. ஸோ அப்படி இருக்க பாரத் என்கேப்னுடைய ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் இங்கே மார்க்கெட்டிங் பண்ணணும், நம்ம புஷ் பண்ணி வெஹிக்கிள்ஸை சேல் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கையில் நம்ம குளோபல் என்கேப்புக்கு அனுப்பி அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை நம்ம கரெக்டாக வெஹிக்கிளை லான்ச் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி அதே டேட்லேயே நம்ம அந்த ரிப்போர்ட்டை வாங்கி மேட்ச் பண்ணி நம்ம ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம லான்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேங்க் கிடைக்கும் அப்படின்னு பக்காவை பிளான் பண்ணி டாடா மோட்டார்ஸ் களத்தில் இறங்கியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய முயற்சி வீண் போகவே இல்லைங்க. இன்னைக்கு யூடியூபை திறந்தாலும் சரி, வேற எந்த சோஷியல் மீடியாவை திறந்தாலும் சரி, டாடா சஃபாரி ஹேரியர் மற்றும் அதனுடைய கிராஷ் டெஸ்ட் ரிப்போர்ட் அது லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் ட்ரெண்டிங்ல இருக்குது. குளோபல் என்கேப்னுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் படி அடல்ட் ஆக்குபென்ட் சேஃப்டிக்கு 34 பாயிண்ட்ஸும் சைல்டு ஆக்குபென்ட் சேஃப்டிக்கு 49 பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத மேக்ஸிமம் லிமிட்டா வச்சிருக்காங்க. அதுல அடல்ட் ஆக்குபென்ட் சேஃப்டியில சஃபாரி அண்ட் ஹேரியர் பாத்தீங்கன்னா 33.05 அப்படிங்கிற ஸ்கோரை வாங்கியிருக்கு. 34 அப்படிங்கிறது தான் மேக்ஸிமமே. ஸோ அதுல 33.05 அப்படிங்கிற நம்பர் வாங்கியிருக்குன்றது ரொம்பவே பாராட்டுதலுக்குரியது தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கியிருந்தது எந்த காரணம் பார்த்தோம்னா மஹேந்திரானுடைய ஸ்கார்பியோ என். இது 29.28 அப்படிங்கிற பாயிண்ட்ஸை வாங்கியிருந்தது. ஆனால் அதே இதை நம்ம ஒரு செடான் செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா வோக்ஸ்வேகனுடைய வெர்டஸ் அப்புறம் ஸ்கோடானுடைய ஸ்லாவியா. ஸோ இது ரெண்டும் ஒரே கிராஷ் டெஸ்ட் ரிப்போர்ட்ல தான் வரும். இந்த வெர்டஸ் ஸ்லாவியானுடைய ஒரு கிராஷ் டெஸ்ட் ரிப்போர்ட்ல 29.71 அப்படிங்கிற அடல்ட் ஆக்குபென்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ல 29.71 ஃபார் 34 அப்படிங்கிற பாயிண்ட்ஸை வாங்கியிருந்தது. ஸோ அதுதான் இது வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையஸ்ட் ஸ்கோராக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை டாடா சஃபாரி மற்றும் ஹேரியர் பீட் பண்ணி 33.05 அப்படிங்கிற ஸ்கோரை வாங்கியிருக்கு. அதே இது நம்ம சைல்டு ஆக்குபென்ட் சேஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா 45 அவுட் ஆஃப் 49 அப்படிங்கிற ஸ்கோரையும் வாங்கியிருக்கு. இந்த சைல்டு ஆக்குபென்ட் சேஃப்டி கேட்டகரியிலையும் டாடா சஃபாரியும் ஹேரியரும் தான் இது வரைக்கும் இந்தியன் கார் ஸ்கோர் பண்ணாத ஸ்கோரான 45 வாங்கியிருக்கு. இப்படி இந்த கிராஷ் டெஸ்ட் ரிப்போர்ட்ல இந்தியாவில் மேக் பண்ணக்கூடிய இந்தியன் கார்ஸை பொறுத்த மட்டும் டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய சேல்ஸ்ல இருக்கக்கூடிய 7 பேசஞ்சர் கார்ல 5 கார்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வச்சிருக்காங்க. டியாகோ மற்றும் டிகார் இந்த 2 கார்களை தவிர மற்ற கார்கள் எல்லாத்துக்குமே இப்போ 5 ஸ்டார் ரேட்டிங்கை வச்சிருக்காங்க. ஆனா நான் குளோபல் என்கேப்னுடைய இந்த 5 ஸ்டார் ரேட்டிங்கோட தான் நான் காரை லான்ச் பண்ணுவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு கரெக்டா அந்த ரிப்போர்ட்டை வாங்கி 1 மணி நேரத்தில் ஈவன் அந்த குளோபல் என்கேப்னுடைய சீஃப் செக்ரட்டரியே லைவ்ல வந்து ஒரு பிரசன்டேஷன் கொடுத்து இந்த கார்களை லான்ச் பண்ணாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ஒரு மார்க்கெட்டிங் பிளான் இல்லையா?
ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி டாடா வந்து அவங்களுடைய இந்த சஃபாரி மற்றும் ஹேரியரை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மார்க்கெட்டிங்னுடைய உச்சம்னே சொல்லலாம். எப்படி இப்போ சினிமா படங்களுக்கு படம் பூஜை போட்டானையிலிருந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஒரு வருஷ காலம் இருக்குன்னா அது வரைக்குமே அப்பப்போ ஏதோ ஒரு அப்டேட் கொடுத்து அந்த படத்தை ஹைப்லேயே வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி டாடா அவங்களுடைய சஃபாரி மற்றும் ஹேரியருக்கு இப்படி ஒரு ஹைப் கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. சரி, இந்த கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னாலும் இப்படி ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்கை வாங்குறதுக்கு கண்டிப்பாக அவங்க ஏதாவது வேலை செஞ்சுருக்கணும் தானே. ஸோ அப்படி முக்கியமாக ஒரு 3 பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, டாடா மோட்டார்ஸ் ஜாகுவர் லேண்ட் ரோவர், இந்த JLRன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த கம்பெனியை வாங்கினது அப்படிங்கிறது இப்போ டாடா மோட்டார்ஸ்னுடைய கார்கள் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏன் அப்படின்னா லேண்ட் ரோவர்னுடைய D8 அப்படிங்கிற பிளாட்ஃபார்மை இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம் தான் ஒமேகா ஆர்க் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் டாடானுடைய ஹேரியர் மற்றும் சஃபாரியை பில்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த முக்கியமான பாயிண்டை நம்ம பார்க்கறது, இந்த சஃபாரி மற்றும் ஹேரியர்ல த்ரூ அவுட் த ஃபிளீட் ஸ்டாண்டர்டா 6 ஏர்பேக்ஸை கொடுக்குறாங்க. ஆனால் டாப் அண்ட் மாடல்ல அவங்க 7 ஏர்பேக்ஸ், அதாவது டிரைவருக்கான நீ ஏர்பேக்கை கொடுக்குறாங்க. குளோபல் என்கேப்னுடைய 2022 புரோட்டோகாலின் படி ஃப்ரண்ட் 2 ஏர்பேக்கும் ஸ்டாண்டர்டாக இருந்தது அப்படின்னாலே 5 ஸ்டாருக்கு எலிஜிபிள் தான். அப்படி இருக்கையில் ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக்ஸ் கொடுத்து அதோட 7th ஏர்பேக் நீ ஏர்பேக்கை ஒரு ஆப்ஷனலாக டாப் அண்ட் வேரியண்ட்ல கொடுத்து பாயிண்ட்ஸை அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடுறோம், அது ஒரு டெக்னாலஜின்னு சொல்லிடுறோம். ஆனால் அந்த ஒரு டெக்னாலஜிக்குள்ள நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. இப்போ இந்த சஃபாரி மற்றும் ஹேரியர்ல 17 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க டாடா மோட்டார்ஸ். அது மட்டும் இல்லாம ஏடாஸ், இந்த சஃபாரி ஹேரியர்ல 3 ரேடார் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க, இன்க்ளூடிங் ரியர் ரேடாரோட சேர்த்து. அண்ட் அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இன்னும் ஒரு அப்டேட் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்கு. இன்னமும் அப்டேட் ஆச்சு அப்படின்னா இன்னமும் அதிகமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேஃப்டி அப்படிங்கறத மட்டுமே முன்னிறுத்தி டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய கார்களை விற்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஹேரியர் மற்றும் சஃபாரி அந்த கார்களுடைய லான்ச்ல இருந்தே ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் கான்ஸ்டன்டா இருந்துகிட்டு இருக்கு. பல கஸ்டமர்கள் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான சொல்யூஷனை டாடா மோட்டார்ஸ்னால கொடுக்கவே முடியல. அது வேற எதுவும் இல்ல, அந்த கார்களுடைய ஸ்டீரிங் இஷ்யூ. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த டாடா ஹேரியர் மற்றும் சஃபாரில ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல ஆயில் ஃபில்டர் இன்ட்ரூஷன் இஷ்யூ அப்படின்னு ஒன்று இருந்தது அண்ட் புல்லிங் இஷ்யூ இருந்துச்சு. என்னதான் ஸ்டீரிங் ஸ்ட்ரைட்டா இருந்தாலுமே கார் லெஃப்ட்டுக்கோ ரைட்டுக்கோ இழுத்துக்கிட்டு தான் இருந்தது. இதை எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சர்வீஸ்ல இதை சரி பண்ணவே முடியல அப்படிங்கிறது நிறைய ஹேரியர் மற்றும் சஃபாரி ஓனர்ஸ் ஆன்லைன்ல கம்ப்ளைண்டா தெரிவிச்சிருக்காங்க. ஆனா டாடா மோட்டார்ஸ் இந்த விஷயத்திலையும் கொஞ்சம் பாராட்டி தாங்க ஆகணும். இப்போ இந்த ஃபேஸ் லிஃப்ட்ல வெறும் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மட்டும் கொடுக்காம, வெறும் ஃபீச்சர்ஸ்ல அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மட்டும் கொடுக்காம இந்த பவர் ஸ்டீரிங் இஷ்யூவையும் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஒரு எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. ஐ ஹோப் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம இந்த கிராஷ் டெஸ்ட் ரிப்போர்ட்டை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவலாக குளோபல் என்கேப்னுடைய ரிப்போர்ட்டு நம்ம ஏற்கனவே வேர்டஸ் அப்புறம் வர்னானுடைய குளோபல் என்கேப் 5 ஸ்டார் ரிப்போர்ட்டை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. இந்த ரிப்போர்ட்டை வந்து டாடா சஃபாரி /ஹேரியர்னு தான் கொடுத்துருக்காங்க. இதை ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவங்களுடைய ஃப்ரண்டல் இம்பாக்ட் டெஸ்ட், சைடு இம்பாக்ட் டெஸ்ட், சைட் போல் டெஸ்ட், அப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட், இந்த மாதிரி டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்றாங்க இல்லையா. ஸோ அதில் மிக்ஸ்டா ஒரு சில இடங்கள்ல சஃபாரியும் ஒரு சில இடங்கள்ல ஹேரியரையும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்ம வந்து ஸ்லாவியா மற்றும் வேர்டஸ்ல கூட பார்த்துருப்போம். ஸோ ஒரு சில டெஸ்ட்டுக்கு ஸ்லாவியாவையும் ஒரு சில டெஸ்ட்டுக்கு வேர்டஸையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஏன் அப்படின்னா பேசிக்காக இது 2 காருமே ஒரே பிளாட்ஃபார்மில் உருவாக்கப்பட்டது. என்ன ஹேரியர் 5 சீட்டர் அப்புறம் சஃபாரி 7 சீட்டர், அது ஒன்று தான் வித்தியாசம். பட் மற்றபடி பில்டு குவாலிட்டிலையும் சரி, அது பில்ட் பண்ணியிருக்கிற அந்த ஒமேகா ஆர்க் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மும் சரி, எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான் அப்படிங்கிறதுனால இது அப்படி பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, அடல்ட் சேஃப்டியில் 33.05 வாங்கியிருக்கு, மேக்ஸிமமே 34 தான். அதே மாதிரி சைல்ட் சேஃப்டியில் 45 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு, மேக்ஸிமமே 49 தான். ஸோ இந்த 2 ஸ்கோருமே 33.05ம் சரி, இந்த 45 அப்படிங்கிறதும் சரி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த காரும் வாங்கலை. இதுதான் இப்போ ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. இதை பிரேக் பண்ண போகிறது எந்த பிராண்டினுடைய எந்த கார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதில் அவங்க கிராஷ் டெஸ்ட் வெயிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது 2119 kgs. ஆக்சுவலாக நம்ம ஹேரியர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1600 kgsம்,
சஃபாரி பார்த்தீங்க அப்படின்னா 1800 odd kgs தான் வெயிட் இருக்கும். பட் இந்த கிராஷ் டெஸ்ட் வெயிட் அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய டம்மிஸ், ஸோ அதுவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஹியூமன் வெயிட்ல தான் பண்ணியிருப்பாங்க. அது அப்புறமா அவங்களுடைய டெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், ஸோ அதெல்லாமே சேர்ந்த வெயிட் தான் வந்து இந்த 2119 அப்படிங்கிற வெயிட். அண்ட் அடுத்தது ஃப்ரண்டல் கிராஷ் ப்ரொடெக்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் ஏர் பேக், பெல்ட் ப்ரீ டென்ஷனர், அப்புறம் பெல்ட் லோட் லிமிட்டர், இது மூணுமே ஃப்ரண்ட் டிரைவருக்கும் சரி பேசஞ்சருக்கும் சரி ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது அக்ராஸ் ஆல் வேரியன்ட், ஸோ பேசிக் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியன்ட் வரைக்கும் இது ஸ்டாண்டர்டான ஒரு ஃபீச்சர். அண்ட் அதே இது நம்ம இந்த நீ ஏர் பேக் அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நோ ஆப்ஷனல் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா டிரைவருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனல் அப்படிங்கிறது டாப் அண்ட் வேரியண்ட்டில் மட்டும் டிரைவருக்கு இந்த நீ ஏர் பேக், அதான் அந்த 7th ஏர் பேக் வந்து ஆப்ஷனலாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது வந்தோம்னா சைட் கிராஷ் ப்ரொடெக்ஷன், இதில் சைடு ஹெட் கர்டன் ஏர் பேக், இது வந்து 3 சீட்டிங்குமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது டிரைவர், பேசஞ்சர், ரியர், இது 3 சீட்டுக்குமே இது ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சைட் செஸ்ட் ஏர் பேக் ஃப்ரண்ட் டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. இது போக சைல்டு ப்ரொடெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட்ஸ் ரியர் சீட்டில் அவுட்போர்ட் சீட்ஸுக்கு மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அவுட்போர்ட் அப்படிங்கிறது சென்டர் சீட் இல்லாமல் இந்த 2 பக்கம் இருக்கிற டோரோட ஒட்டி இருக்கிற சீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 2த்துலையுமே ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஏர் பேக் கட் ஆஃப் ஸ்விட்ச், இது வந்து பேசஞ்சர் ஏர் பேக் அப்படிங்கிறதுக்கு மேனுவலாக கட் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்விட்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம அந்த வேர்னா வர்டஸ்னுடைய குளோபல் என்கேப் டெஸ்ட்டை கம்பேர் பண்ண அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்ததான் இந்த சீட் பெல்ட் ரிமைண்டர் அப்படிங்கிறது 3 சீட்டுக்குமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்குறாங்க. டிரைவருக்கும் சரி, பேசஞ்சருக்கும் சரி, ரியர் சீட்ஸுக்கும் சரி. அண்ட் அதுக்கப்புறமா ESC எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், இது வந்து ஸ்டாண்டர்டாக வந்துடுது. அண்ட் இந்த GTR 9 UN 127 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற 2 வீடியோ வேர்னா மற்றும் வர்டஸ்னுடைய கம்பேரிசன் வீடியோவும் சரி, அதுக்கு முன்னாடி குளோபல் என்கேப் இஸ் நாட் குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுலேயும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த GTR 9 மற்றும் UN 127 அப்படிங்கிறது பெடஸ்ட்ரியன் சேஃப்டிக்கான ஒரு பாலிசி நாம்ஸ்னு வச்சுக்கலாமே. ஸோ அது வந்து ஸ்டாண்டர்டாக சஃபாரி ஹேரியரில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த AEB பெடஸ்ட்ரியன், AEB சிட்டி, AEB இன்டர் அர்பன், ஸ்பீட் அசிஸ்ட் சிஸ்டம், லேன் அசிஸ்ட் சிஸ்டம், இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நான் போன வீடியோக்களில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த AEB அப்படிங்கிறது அட்டானமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங். ஸோ இந்த 5 பேராமீட்டருமே ADAS சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ADAS அப்படிங்கிறது டாப் அண்ட் மாடலில் மட்டும் வரக்கூடிய ஒரு ஃபீச்சர் இல்லையா, ஸோ அதனால் இதை ஆப்ஷனல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த ரிப்போர்ட்னுடைய பாயிண்ட் சிஸ்டமுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அக்கௌண்டபிளாக எடுத்திருப்பாங்க. அடுத்ததாக இந்த அடல்ட் ஆக்குபென்ட் ப்ரொடெக்ஷனில் ஃப்ரண்டல் இம்பாக்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிரைவருக்கும் சரி, பேசஞ்சருக்கும் சரி, ஹெட் அப்புறம் நெக், இது 2த்துக்குமே குட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது தான் டாப் ரேங்கிங். ஸோ கண்டிப்பாக நல்ல ப்ரொடெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் டிரைவர் மற்றும் பேசஞ்சர் இவங்களுடைய செஸ்ட் ப்ரொடெக்ஷன் வந்து கொஞ்சம் அடிக்குவேட்டான ப்ரொடெக்ஷன் தான். ஸோ குட்டுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது அடிக்குவேட்டான ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கு இந்த சஃபாரி மற்றும் ஹேரியர். அடுத்ததா நீ ப்ரொடெக்ஷன், இந்த டிரைவர் அப்புறம் பேசஞ்சர் 2 பேருக்குமே தை மற்றும் நீ, இந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் குட் ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுது. அப்புறம் டிபியா, முட்டிலிருந்து கீழே இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா காலில், ஸோ அது வந்து டிரைவருக்கு கொஞ்சம் அடிக்குவேட்டான ப்ரொடெக்ஷனும் பேசஞ்சருக்கு நல்ல குட் ப்ரொடெக்ஷனும் கொடுக்குது. அண்ட் அடுத்தது இதை தான் கொஞ்சம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், ஃபுட்வெல் ஏரியா. ஃப்ரண்ட் பேசஞ்சர்ஸ், டிரைவர் மற்றும் பேசஞ்சர் 2 பேரும் கால் வைக்கிற பகுதி இருக்கு இல்லையா, அந்த ஃபுட்வெல் ஏரியா, ஸோ அந்த ஏரியா ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது. அதோட வெஹிக்கிள்னுடைய பாடி ஷெல்லும் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. இந்த ஃப்ரண்டல் இம்பாக்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது 64 km/h அப்படிங்கிற அந்த ஸ்பீட் லிமிட்டில் கொடுக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டு. இதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னமும் கூட அதிகமான லோடிங்ஸ் கொடுத்தாலும் இந்த பாடி ஷெல் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியோட இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அப்புறம் சைடு இம்பாக்ட் டெஸ்ட்ல தலை, செஸ்ட், அப்டமன் வயிற்று பகுதி, அப்புறம் பெல்விஸ் இடுப்பு பகுதி, இது 4த்துக்குமே குட் ப்ரொடெக்ஷன், நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுது. அடுத்ததா சைட் போல் இம்பாக்ட் டெஸ்ட்ல கர்டன் ஏர் பேக்ஸ் அப்படிங்கறத ஸ்டாண்டர்டா கொடுத்திருக்காங்க இந்த கார்ல. அண்ட் அது வந்து ரிக்வயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட தலை மற்றும் இடுப்பு பகுதி பெல்விஸ் ரீஜனுக்கு நல்ல ஒரு குட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படின்னும், செஸ்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் மார்ஜினலான ப்ரொடெக்ஷனும், அப்டமன் வயிற்று பகுதிக்கு அடிக்குவேட்டான ப்ரொடெக்ஷனும் ப்ரொவைட் பண்ணுது. அப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா கொடுத்திருக்காங்க. அண்ட் டெஸ்டிங் ரிசல்ட்ஸ்லயும் அவங்களுடைய புரோட்டோகாலுக்கு அந்த ரிக்வயர்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னும், அதோட சீட் பெல்ட் ரிமைண்டர் இது வந்து எல்லா சீட்ஸ்லயுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இவங்களுடைய ரிக்வயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுது. ஸோ இதெல்லாமே
5 ஸ்டார் இந்த அடல்ட் ஆக்குபென்ட் சேஃப்டி அப்படிங்கிற கேட்டகரியில 5 ஸ்டார் கொடுக்கறதுக்கு எலிஜிபிளான கார் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அதோட பாத்தீங்கன்னா இந்த சைல்டு ஆக்குபென்ட் சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்துல 3 விதமான ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஒன்னு டைனமிக் ஸ்கோர், இது வந்து 24 பாயிண்ட்ஸ்க்கு 24 பாயிண்ட்ஸ் ஃபுல்லா வாங்கிடுது. அதுக்கப்புறம் சிஆர்எஸ் இன்ஸ்டாலேஷன், இந்த ஸ்கோர்ல அதாவது சிஆர்எஸ்ன்றது சைல்டு ரெஸ்ட்ரெயின்ட் சிஸ்டம், அந்த சைல்டு சீட்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அதுக்கு ஒரு ஸ்கோர் வச்சிருக்காங்க. அதுவும் 12க்கு 12 வாங்கிடுது. அதுக்கப்புறம் வெஹிக்கிள் அசஸ்மெண்ட் ஸ்கோர், இதுல 13க்கு 9 அப்படிங்கிற ஸ்கோரை வாங்கியிருக்கு. இது வந்து இந்தியன் மேனுஃபேக்சரிங் கார்ஸ்ல இதுதான் அதிகம். வர்னா மற்றும் ஸ்லாவியா கூட இதுல 6 தான் வாங்கி இருந்தது 13க்கு. டாடா சஃபாரி மற்றும் ஹாரியர் 9 வாங்கியிருக்கு. அண்ட் யூசுவலா இந்த சைல்ட் சேஃப்டிக்கு 2 டம்மிஸ் வைப்பாங்க. ஒரு 3 இயர் ஓல்டு கிட்னுடைய ஒரு டம்மியும் ஒரு 18 மந்த் ஓல்டு கிட்னுடைய டம்மியும் வச்சு தான் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுடைய யூசுவல் டெஸ்டிங் ப்ரொசீஜர் ரியர்வர்ட் ஃபேசிங்ல, அதாவது பின்னாடி ஃபேஸ் பண்ற மாதிரி தான் அந்த 2 சைல்ட் சீட்டையும் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சு டெஸ்ட் பண்ணதுல சைல்டுனுடைய ஹெட் தலை வந்து பெருசா எக்ஸ்போஸ் ஆகலை இந்த கிராஷ்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் அதே இதை ஃப்ரண்ட்வர்ட் ஃபேசிங்ல வச்சு டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஹெட்டுக்கு பாதிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நம்ம இந்தியன் ரோட்ஸ்ல பிராக்டிக்கலா நம்ம ரியர்வர்ட் ஃபேசிங்ல வச்சு சைல்ட் சீட்டை யூஸ் பண்றது இல்லை, ஃப்ரண்ட்வர்ட் ஃபேசிங்ல வச்சு தான் யூஸ் பண்றோம். ஸோ அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பேசஞ்சர் சீட்ல, அதாவது டிரைவருக்கு பக்கத்து சீட்ல நீங்க ரியர்வர்ட் ஃபேசிங்கா உங்க சைல்ட் சீட்டை மவுண்ட் பண்ணி குழந்தைய உட்கார வைக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த வெஹிக்கிள் கிராஷ் ஆச்சு அப்படின்னா ஏர் பேக் அப்படிங்கிறது டிப்ளாய் ஆகி குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற வார்னிங்கை பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுது, குளோபல் என்கேப்னுடைய ரெக்குயர்மெண்ட்டை. ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம், பேசஞ்சர் ஏர் பேக் கட் ஆஃப் ஸ்விட்ச். ஸோ இது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க சஃபாரி மற்றும் ஹேரியரில். ஸோ இந்த சுவிட்ச் எதுக்கு அப்படின்னா, ஸோ இந்த டிரைவருக்கு பக்கத்து சீட்டான பேசஞ்சர் சீட்டில் குழந்தைய சைல்ட் சீட்டில் உட்கார வச்சு, அதுவும் பர்டிகுலராக ரியர்வர்ட் ஃபேஸிங்கில் உட்கார வச்சு நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த பேசஞ்சர் ஏர் பேக் கட் ஆஃப் ஸ்விட்சை ஆஃப் பண்ணணும், பேசஞ்சர் ஏர் பேக்கை ஆஃப் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒருவேளை ரியர்வர்ட் ஃபேஸிங்கில் உட்காந்து குழந்தைய டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கிராஷ் நடந்துச்சு அப்படின்னா அது குழந்தையினுடைய சேஃப்டியை பாதிக்கும். இதுக்காக தான் மெயினா இந்த பேசஞ்சர் ஏர் பேக் கட் ஆஃப் ஸ்விட்ச் அப்படிங்கிற விஷயத்தையே கார் மேனுஃபேக்சர் ப்ரொவைட் பண்றாங்க. இது நிறைய கார் மேனுஃபேக்சரர்ஸ் பண்றது இல்ல, பட் ஒரு சில கார்கள்ல இருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த ஏர் பேக் கட் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் ஒரு தனியான ஒரு ரிக்குவயர்மெண்ட், ஒரு பாயிண்ட் சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஸோ அதையும் ஃபுல்ஃபில் பண்ணுது. அண்ட் இந்த சஃபாரி ஹேரியர்னுடைய கிராஷ் டெஸ்ட் வீடியோ வந்து குளோபல் என்கேப்னுடைய யூடியூப் சேனல்ல லைவா இருக்கு, பார்க்காதவங்க போய் பாருங்க. அதுல எல்லா டெஸ்ட்லயுமே விஷுவல் அப்சர்வேஷன்ல நான் சாட்டிஸ்ஃபைடு தான். பட் ஆனா அந்த லாஸ்ட் டெஸ்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட்ல ரியர் வீல், லெஃப்ட் சைடு ரியர் வீல் வந்து லிஃப்ட் ஆகிற மாதிரி வீடியோலயே ரொம்ப விசிபிளா தெரியுது. ஸோ அது கொஞ்சம் கன்சர்னிங்கா இருக்குது. என்னதான் இது ஒரு எஸ்யூவி அப்படிங்கிறது நமக்கு ஃபீல் ஆனாலுமே செடான்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்டை வந்து இதோட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலுமே அந்த ரியர் வீல் லிஃப்ட் அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் கன்சர்னிங்கா தான் இருக்குது. அவ்வளவுதான் மக்களே, முடிச்சுக்கலாம். என்னதான் இந்த கிராஷ் டெஸ்ட், குளோபல் என்கேப், இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே மார்க்கெட்டிங்காக தான் இந்த கார் மேனுஃபேக்சரர்ஸ் பெரிதும் யூஸ் பண்றாங்க அப்படின்னாலும் கண்டிப்பா இது ஒரு வகையில மக்களுக்கு மக்களுடைய சேஃப்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்கான ஒரு விஷயமா தான் போய் முடியுது அப்படிங்கிறதுல கண்டிப்பா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கத்தான் செய்யுது. அண்ட் இன்னொன்னு, இந்த வெஹிக்கிளுடைய இன்ட்ரோடக்டரி பிரைஸையும் 15.49 மற்றும் 16.19 லாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஹேரியர் மற்றும் சஃபாரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு இந்த இன்ட்ரோடக்டரி பிரைஸ் அப்படிங்கிறதுல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. இது வந்து சில நாட்கள்ல மிஞ்சி போனா ஒரு மாசத்துல கூட இந்த பிரைசஸ் வந்து வேரி ஆயிடும். அண்ட் இந்த இன்ட்ரோடக்டரி பிரைஸ் அப்படின்னு அவங்க சொல்றது ஒரு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் தான். அண்ட் அது போக இது வந்து ஒரு பர்டிகுலர் சிட்டியில் மட்டும்தான் இது வேலிடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது மும்பையில் வேலிட் அப்படின்னா டெல்லியில் வேறு ரேட் இருக்கும், சென்னையில் வேறு ரேட் இருக்கும். அண்ட் சபர்ப்ஸுக்கு போனோம்னா கண்டிப்பாக இது வேறு ப்ரைஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ், இந்த நம்பர் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது. பட் இந்த ப்ரைஸில் இந்த கார்களை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்ஸ் எதாவது இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.